தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. இதில் எழுதியிருக்கிற வார்த்தைகளை நான் விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்வேன். ஆமென். திருப்போம் ரோமர் 8ஆம் அதிகாரம் 28, 29, 30 நான் வாசிக்கிறேன். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரனாய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான் ஆக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். ஆமென். இந்த கால வேளையில் தேவனுடைய அழைப்பை குறித்து நம்ம பார்க்குறோம். தேவனுடைய அழைப்பை குறித்து பார்க்க இருக்கிறோம். இன்னும் சொல்லும்போது இன்னும் எப்படி சொல்லலாம்னா, தேவனுடைய அழைப்பு தான் நமக்கு ஆசீர்வாதம். ஆமென். அழைப்பே ஆசீர்வாதங்கிற தலைப்பில் தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். அப்போ இந்த கால வேளையில் அருமையான சகோதரி வந்திருக்கிறாங்க, டீச்சர் வந்திருக்கிறாங்க, நீங்கள் வந்திருக்கிறீங்க. இது தேவனுடைய அழைப்பு என்ன பண்ணுது இருக்குது. ஏதோ இன்னொருத்தவங்க சொன்னாங்க நான் வந்தேன், இவங்க கூப்பிட்டாங்க நான் வந்தேன், சகோதரி வந்து நான் மேலே தானே இருக்கிறேன் கீழே வந்திருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இல்லை நம்ம வேணால் அப்படி வந்திருக்கலாம். ஆனால் இது தேவனுடைய அழைப்பாக என்ன பண்ணுது இருக்குது. இந்த பகுதியில் இருக்கிற ஆண்களுக்கும் அதான், ஏதோ நான் வந்தேங்க தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறேன், ஏதோ நான் வாரம் வரணுங்கிற கடமைக்காக வரல, அது தேவனுடைய அழைப்பாக என்ன பண்ணுது இருக்குது. அப்போ தேவனுடைய அழைப்பு நமக்கு இருக்கிறதால தான் நம்ம வாழ்க்கையில் அந்த அழைப்பின் மூலமாக வரக்கூடிய பாதுகாப்பு, சுகம், ஆரோக்கியம், நல்வாழ்வை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். இங்கே சொல்லுது பாருங்க, வேதம் சொல்லுகிறது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய். யாருடைய தீர்மானத்தின்படி? தேவன் ஒரு தீர்மானம் பண்ணி, தேவன் ஒரு திட்டம் போட்டு, தேவன் ஒரு நோக்கம் வைத்து தான் நம்மளை அழைச்சிருக்கிறார். நீங்கள் வேணா நீங்கள் சொன்னது போல் நான் கூப்பிட்டாங்க வந்தாங்க, நான் தெரிஞ்சவங்க வந்திருக்கலாம். ஆனால் தேவன் என்ன பண்ணிருக்காரு இங்கே? அவருடைய தீர்மானத்தின்படி. யாருடைய தீர்மானத்தின்படி? அவர் ஒரு தீர்மானம் பண்ணியிருக்கிறார். அப்போ இன்னைக்கு நீங்களும் நானும் அவருடைய தீர்மானத்தின்படி என்ன அழைச்சிருக்கிறார். அந்த அழைத்த தேவனுக்கு சொல்கிறாரு, நான் தான் உன்னை அழைத்தேன், நீ என்ன அன்பு கூறு. நாம் அவரை அன்பு கூறும்போது அவர் சொல்கிறாரு, இங்கே வார்த்தை சொல்கிறது, சகலமும் நன்மைக்கு ஏதோ என்ன பண்ணும். அப்போ நம்ம வாழ்க்கையில் எல்லா நன்மைகளும் வருமா? வரும். அப்போ சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்குமா? நடக்கும். எப்படி நடக்கும்னா, அந்த அழைத்த தேவனை நான் நம்புகிறேன். எந்த தேவனை நம்புகிறேன்? அழைத்த தேவனை நம்புகிறேன். அப்போ இங்கே சொல்கிறாரு, அந்த தீர்மானத்தின்படி அழைச்சிருக்கு, சும்மா அழைக்கவே இல்லை. ஆமென். அப்போ இங்கே தீர்மானத்தின்படி சொல்லும்போது நம்ம தானியேலை குறித்து வேதத்தில் பார்ப்போம். தானியேல் புஸ்தகத்தில் தானியேல் ஒரு தீர்மானம் பண்ணுவான். அந்நிய தேசத்தில் இருக்கும்போது நான் இதை தான் புசிக்கணும், இதை புசிக்கக்கூடாது, இப்படி தான் வாழணும், ஒரு வாழ்க்கை முறையை அவன் தீர்மானித்து அந்த வாழ்க்கை முறையின்படி அவன் நடப்பான். அப்படி நடக்கும்போது அந்த தீர்மானத்தின்படி அவன் வாழும்போது, அந்த தீர்மானத்தின்படி அந்நிய தேசத்தில் இருப்பான், அநேக பிரச்சனை அவன் சந்திப்பான். ஆனால் அவனுக்கு மாத்திரம் எல்லாம் நன்மை என்ன பண்ணும் வந்துக்கிட்டே, நல்ல பாதுகாப்பு இருக்கும், நல்ல சுகம் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் அந்நிய தேசத்தில் இருப்பான், அவனுக்கு உயர்வும் உண்டாகும். அப்போ இந்த காலவேளையில் வந்திருக்கிற நீங்கள் நல்லா முடிவு பண்ணிக்கணும். அப்போ அந்த தானியேலுங்கிற தீர்க்கதரிசி அவன் ஒரு தீர்மானம் பண்ணி இப்படி தான் வாழ்வான்னு சொல்லி கர்த்தருக்குள்ளார வாழும்போதே அவன் நல்ல உயருக்குள்ளார போனான்னா, இங்கே தேவனே நம்மளை அழைச்சிருக்கிறார். தேவன் என்ன பண்ணுறாரு? நம்மளை அழைத்திருக்கிறார். தேவனே அழைத்தது எப்படி அழைச்சிருக்கிறாராம்? சாதாரணமாக அழைக்கல, தீர்மானமா. அப்போ அவர் ஒரு தீர்மானம் பண்ணி நம்மளை அழைச்சிருக்கிறார். இப்போ நம்ம நிறைய முறை நம்முடைய தீர்மானத்தை பற்றி பேசுவோம் இல்லையா? புது வருஷத்தில் வரும்போது நான் கரெக்டாக பைபிளை படிக்கணும், நான் கரெக்டாக ஜெபிக்கணும், கரெக்டாக உபவாசம் பண்ணணும், என்ன நிறைய காரியத்தை செய்வோம். ஆனால் இன்றைக்கி பார்த்தோம்னா ஜனவரி மாதம் செஞ்சுருப்போம், பிப்ரவரி செஞ்சுருப்போம், மார்ச்சில் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். ஏன்னா நம்முடைய தீர்மானங்கள் நம்முடைய சூழ்நிலையின் அடிப்படையில் என்ன பண்ணும்? அமைது கொள்ளும். ஆனால் அவருடைய தீர்மானம் சூழ்நிலை அடிப்படை இல்லவே. அவர் எல்லா சூழ்நிலைகளுக்கும் கால சூழ்நிலைக்கும் அப்பாற்பட்ட தேவன் என்ன பண்ணுறாரு? அப்போ அவர் ஒரு திட்டம் போட்டார்னா, அவர் நோக்கம் வச்சார்னா, அந்த நோக்கத்தை கண்டிப்பாக நிறைவேற்றியே தீர்வார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுது? அவ்வளோதாங்க சொல்கிறாரு, அவருடைய தீர்மானத்தை நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கலன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா, எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா, நான் அவரை அன்பு கூறுவேன். அவருடைய திட்டமும் நோக்கம் இல்லாமல் என்னை அழைத்திருக்காருன்னா என்னை அவர் அன்பு கூறவே முடியாது. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு இங்கே, அவருடைய என் தீர்மானத்தைப்படி உன்னை அழைச்சிருக்கிறேன்ப்பா, அழைத்த தேவன் உனக்கு நான் சகல நன்மையும் நான் கொடுக்குறேன், சகல நன்மையும் நான் கொடுக்கறதால என்ன அன்பு கூறு. என்ன பண்ணும்?
அப்ப ஆண்டவரை நான் நேசிக்கும் போதெல்லாம் அவர்கிட்ட எனக்கு நன்மை என்ன பண்ணுது? அப்ப ஆண்டவரை நான் எந்த அளவுக்கு நேசிக்கிறோம் அந்த அளவுக்கு என்ன பண்ணும் எனக்கு நன்மை. அப்ப இங்க சொல்றாரு, தீர்மானம் பண்ணி என்ன அழைச்சிருக்கிறார். அதனால அழைத்த தேவனை நான் என்ன பண்ண போறேன்? அன்பு கூற போறேன். அப்படி அன்பு கூறும்போது என்ன வரும்? சகலமும். சொல்லுங்க சகலமும். சொல்லுங்க சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். பக்கத்துல சொல்ல, உங்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவா நடக்கும். ஆமென். அப்ப சகலமும் நன்மைக்கு ஏதோ நடக்குமா? நடக்கும். எப்படி நடக்கும்? அவர் அழைச்சிருக்கிறார். சொல்லுங்க பக்கத்துல, தேவன் உங்களை அழைச்சிருக்கிறார். சும்மா வரல, ஒரு நோக்கத்தோட, ஒரு திட்டத்தோட தேவன் அழைச்சிருக்கிறார். சகோதரி சிஸ்டர்கிட்ட சொல்லுப்பா, அவங்களே அவங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா நமக்கு நாமளே சொல்லலாம், ஆனால் இன்னொருத்தர் சொல்லும்போது கொஞ்சம் உற்சாகம் என்ன பண்ணும் இருக்கும் இல்லைங்களா? இப்போ வந்திருக்கிறீங்க பக்கத்தில் ஒருத்தர் நல்ல புடவை கட்டி வந்துருக்காங்க வச்சிங்களேன், சூப்பராக இருக்குன்னு சொன்னால் எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஒரு சந்தோஷம் இருக்கு இல்லையா? அப்போ நாம ஒருத்தோட சொல்லும்போது அது சந்தோஷம் வரும். அந்த சந்தோஷம் நமக்கு அப்படி ரிப்ளை என்ன பண்ணும்? வரும். அப்போ இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, தீர்மானம் பண்ணி உன்னை அழைச்சிருக்கிறேன். எதற்காக அழைச்சிருக்கிறேன்னா, சகலமும் நன்மைக்கு எதுவும் என்ன பண்ணும்? ஆமேன்னு சொல்லலாமா? நீங்க கேட்கலாம், இல்லைங்க ஒரே பிரச்சனையா தாங்க இருக்குது, நான் பார்க்கறதெல்லாம் பிரச்சனையா இருக்குது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு சகலமும் நன்மைக்கு ஏதோ நடக்குது. நான் பிரச்சனை பார்க்கறேன்னா ஆண்டவர் சொல்றதை நம்புறேன்னா? நீங்க நிறைய பேர் சபைக்கு தான் வரோம், ஆனா ஆண்டவர் சொல்றதை இங்க தான் நம்புவோம், வீட்டுக்கு போனா என்ன பண்ண மாட்டோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் இங்க மட்டும் ஆண்டவர் இல்லப்பா, நீ வீட்டில் இருக்கும்போது உனக்கு ஆண்டவரா என்ன பண்றேன்? வீட்டில் இருந்தாலும் நான் உனக்கு ஆண்டவரா இருக்கிறேன். அதே சமயத்தில் வீட்டில் நீ தனியா இருந்தா கூட உனக்கு ஆண்டவரா என்ன பண்றேன்? நம்ம குடும்பமாக இருக்கும்போது ஒரு வார்த்தை பேசுவோம், தனியாக இருக்கும்போது ஒரு வார்த்தை பேசுவோம், மற்றவங்க இருக்கும்போது ஒரு வார்த்தை பேசுவோம், மாறி மாறி என்ன பண்ணுறோம். அப்போ இந்த காலவேளை நல்லா ஒன்று கற்றுக்கணும், நான் எங்கே இருந்தாலும் என் ஆண்டவர் என்னோட என்ன பண்ணுறாரு. ஏன்னா பைபிள் சொல்லுது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. சொல்லுங்க, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கர்த்தர் என்னை விட்டு விலக மாட்டார், என்னை கைவிட மாட்டார். ஆமென். பக்கத்தில் சொல்லுங்க, கர்த்தர் உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை கைவிட மாட்டார். இப்போ நீங்கள் கை விட்டுருவீங்க, உன்னை விட்டுருவீங்க இல்லையா? ஆனால் அவர் விட மாட்டார். இப்போ நீங்கள் கூப்பிட்டு சொல்றீங்களா, உன்னை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், அவர் விட்டுருவோம். ஆனால் அவர் மாத்திரம் விடவே மாட்டார். இப்போ எத்தனை பேர் இந்த கர்த்தரை நம்புறது? அப்போ இந்த கர்த்தரை நீங்கள் நம்பும்போது தான் அந்த அழைப்பு நிறைவேறும். திரும்ப அழைப்பு, ஏன்னா அந்த அழைப்புக்குள்ளார என்ன இருக்குது, அழைத்த தேவன் எப்படிப்பட்டவர் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா நமக்கு எல்லா நன்மையும் நமக்கு என்ன பண்ணும், வரும். அப்போ அழைப்பை குறித்து நமக்கு சரியா தெரியாமல் இருக்கிறதால தான் ஏதோ வரேன். இப்போ 25 வருஷம் வரவங்க இருக்கிறாங்க, 15 வருஷம் வரவங்க இருக்கிறாங்க, 30 வருஷம் வரவங்க இருக்கிறாங்க, வந்துட்டே இருக்கிறாங்க. ஏதோ ஒரு சில நன்மையை பார்க்குறாங்க, ஆனால் சகலமும் நன்மைக்கு ஏதோ வரல. ஏன்னா அந்த அழைத்த தேவனை பற்றி அவங்களுக்கு என்ன பண்ண சரியா தெரியல. அதை தெரியாமல் இருக்கிறதால அது அவங்க வாழ்க்கையில் பலிக்காமல் என்ன பண்ணுது. ஆனால் நீங்கள் ஆண்டவருடைய அழைப்பையும் ஆண்டவருடைய தெரிந்துகொள் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவருடைய எல்லா நன்மையும் என்ன பண்ணுவோம், நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். சரியா? சரி, இன்னொரு விஷயத்தை பார்ப்போம். அப்போ அழைத்திருக்கிறான்னு சொல்றீங்க, இன்னைக்கு வந்திருக்கிறாங்க, ஓகேங்க. ஆனால் பைபிள் சொல்லுது இன்னைக்கு அழைத்த அழைப்பு சொல்லவே இல்லை. பைபிள் எப்படி சொல்லுதுன்னா, எரேமியா தீர்க்கதரிசி புத்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுது பாருங்க, நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன். பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்றார். ஆமென். அப்ப என்ன சொல்லிருக்கிறார்? எப்ப அழைத்தாரா, எப்ப தெரிஞ்சுக்கிட்டாரா ஆண்டவர்? அப்ப நமக்கு நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப நான் இருக்கேன் இல்லையா, நான் என்னுடைய தாயின் கருவுல வயிற்றுல உருவாகும் முன்னே என்ன அழைச்சிருக்கிறாராம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுது? இப்ப நாம இன்னைக்கு வந்ததை பத்தி பேசிட்டு இருக்கிறோம் இல்லையா? இன்னைக்கு வந்திருக்கிறீங்க, உங்களை அழைச்சிருக்கிறா தேவன் சொல்றோம், நல்ல விஷயம்தான். ஆனா இன்னைக்கு நீங்க வருவீங்கன்னு சொல்லி எப்ப அழைச்சிருக்கிறாரு? உங்க தாய் உங்களுக்கு தெரியாம இருக்கும் போதே. நல்லா புரிஞ்சுக்கணும். என் தாய் எனக்கு தெரியாது, முதல்ல பிறந்த பிறகுதான் எனக்கு அம்மா அவங்க தான் தெரியும். ஆனா இவரு எப்படி சொல்ல பாருங்களேன், தாயின் கருவுல உருவாவதற்கு முன்னே அழைப்பு கொடுத்திருக்கிறார். அப்ப யோசிச்சு பாருங்க, நாம தற்செயலா வந்திருக்கிறோம், தற்செயலா இயேசுவை நம்பி இருக்கிறோம், தற்செயலா காரியத்தை செஞ்சிருக்கிறோம். ஆனால் இந்த தேவன் ஒவ்வொருத்தரையும் தாயின் கருவில உருவாவதற்கு முன்பாகவே ஒரு அழைப்பு இருக்குது. அதனாலதான் சொல்றாரு, திட்டம் இல்லாம, நோக்கம் இல்லாம, தீர்மானம் இல்லாம என்ன பண்ணல உங்களை அழைக்கவே இல்லை. அப்ப தாயின் கருவில உருவாகும் முன்னே
நல்லா நல்லா விளைவிக்கணும். இப்போ நாம எடுத்துக்கிற இப்போ நான் இருக்கேன் பாருங்களேன். நான் ரொம்ப வேலை செஞ்சு களைச்சி போறேன்னு வச்சுக்க, நான் நினைக்கிறேன், ச்சே நானா பொறந்தது தப்பா போச்சுங்க. நான் பொண்ணா பொறந்தேன்னா, சோற கீற சமைச்சுட்டு வீட்ல என்ன பண்ணலாம்? இருக்கலாம். அப்படின்னுங்க. ஆனா பெண் என்ன நினைக்கிறாங்க? அட போங்க. சோறாக்கி என் காலம் போகுதுங்க. ஆணா இருந்தேன்னா நான் போய் நல்லா வேலை செஞ்சு கொஞ்சம் ஃப்ரீயா என்ன பண்ணுவேன்? அப்ப யோசிச்சு பாருங்க. நாம பல்வேறு நிலைகள்ல, பல்வேறு சூழ்நிலை இப்படி தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா, ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, தாயின் கருவில உருவாகும் முன்னே நான் ஆணா தான் பொறக்கணும்னு முடிவு பண்ணிருக்கிறார். நீங்க பெண்ணா தான் பிறக்கணும்னு முடிவு பண்ணிருக்கிறார். அப்ப நாம அந்த முடிவிலே குழப்பத்துல நம்ம என்ன பண்றோம்? இருக்கிறோம். அப்பதான் வாழ்க்கை முழுக்க குழப்பம் இருக்குது. இன்னைக்கு முடிவு பண்ணும், என்ன தாயின் கருவில உருவாகும் முன்னே என்ன அழைச்சிருக்கிறாரு. என்ன திட்டம் போட்டு அழைச்சிருக்கிறாரு. அந்த திட்டம் போட்டு நோக்கம் வச்சு என்ன அழைச்சதால, அந்த அழைப்புக்குள்ளார நான் இருந்தேன்னா, அந்த அழைப்பின் காரியங்கள் என் வாழ்க்கையில நிறைவேற ஆரம்பிக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுது? அப்ப யோசிச்சு பாருங்க, அந்த அழைப்பே அப்படி இருக்குன்னா, அழைத்த தேவன் எப்படிப்பட்டவரா இருப்பாரு? நமக்கு இந்த தேவனை பத்தியும் தெரியதில்ல, அழைப்பு பத்தியும் தெரியதில்ல. அதான் நான் சொல்லுவேன், திருமண காரியத்தை பண்ணும்போது, முதல்ல திருமணம் பண்ணும்போது நம்ம கணவன் மனைவி பயங்கர அந்யோன்யம் என்ன பண்ணுவோம்? இருப்போம். அப்படியே காலம் போக இப்படி ஆயிடும். சும்மா உட்காரேன் அப்படிங்கிறோம். சும்மா ஏந்துறாங்கிறோம். ஏன்னா அப்ப சொல்லவே மாட்டோம். ரொம்ப ரொம்ப கண்ணியமா, ரொம்ப மதிப்பா, ரொம்ப தரமா அவங்ககிட்ட பேசுவோம். ஆனா இப்ப அப்படி பேசுறதில்ல. ஏன்னா அப்ப இருந்த அன்பு நேசம் ஒரு மாதிரியா இருக்குது. இப்போ ஒரு அன்பு நேசம் ஒரு மாதிரியா பண்ணுது. ஆனா தேவன் மாத்திரம் எப்பயுமே ஒரே நேசம், ஒரே பாசம், ஒரே அன்பு. அதுதான் அவர் அன்பை பத்தி சொல்லுது. அவர் அன்பு எப்படிப்பட்டவராம்? தேவன் அன்பாகவே, அவர் எப்பயும் மாத்திக்கிறவே சொல்லுங்க பக்கத்துல. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவர் எப்போதும் தன்னை மாற்றிக்கொள்ள மாட்டார். தன்னுடைய தன்மையை மாற்றிக்கொள்ள மாட்டார். எப்போதும் என் மேல, உங்க மேல அன்பாகவே இருக்கிறார். ஆமீன் சொல்லலாமா? அப்ப இன்னைக்கு நீங்க முடிவு பண்ணும், என்ன கர்த்தர் ஒரு திட்டத்தோட அழைச்சிருக்கிறார், ஒரு நோக்கத்தோட அழைச்சிருக்கிறார். அதனாலதான் அப்பவே அழைச்சிருக்கிறார். தற்செயலா என்ன பண்ணல. நம்ம சொல்லுங்களேன், சில பேர் வீட்டுக்கு ஒரு சிலரை பார்க்க போவோம் பாருங்க. அந்த 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 கடை வரைக்கும் வந்தேன்னா உங்க வீட்டுக்கு வந்துட்டு போலாம் வந்தேன், அப்படிதான் போவோம். நம்ம போகும்போது சொல்லுவோம், இந்த கடைக்கு வந்ததால உங்களுக்கு ஒன்றும் வாங்கிட்டு வரவும் இல்லைங்கிறோம். ஆனா தேவன் அப்படிப்பட்டவர். நல்லா விளையங்கணும். தேவன் ஒரு பெரிய திட்டத்தோடும் ஒரு நோக்கத்தோடும் தேவன் நம்மளை அழைச்சிருக்கிறார். அந்த அழைப்பை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, அந்த அழைப்புக்குள்ளார பாதுகாப்பு இருக்குது, அந்த அழைப்புக்குள்ளார சுகம் இருக்குது, அந்த அழைப்புக்குள்ளார எல்லா நன்மைகளும் என்ன பண்ணுது. அததான் சொல்றாரு, நான் ஒன்னு அழைச்சதால அந்த அழைப்புக்குள்ளார சகல நன்மை என்ன பண்ணுது. அப்ப எனக்கு சுகமா எங்க இருக்குது? இந்த அழைப்புக்குள்ளார இருக்குது. நல்லா விளையங்கணும். எனக்கு பாதுகாப்பா அந்த அழைப்புக்குள்ளார இருக்குது. நல்வாழ்வா எனக்கு அந்த அழைப்புக்குள்ளார இருக்குது. அப்ப நான் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த அழைப்பை நம்பி இருக்கிறேனா? வேலையை நம்பி இருக்கிறேனா? அழைப்பு நம்பி இருக்கிறேனா? வருமானத்தை நம்பி இருக்கனா? அழைப்பு நம்பி இருக்கனா? நீங்க கேட்கலாம், வருமானம் தப்பா? தப்பு கிடையாது. ஆனா அதையே நம்பி இருக்கிறது தப்பு இல்லைங்களா? வேலைக்கு போயிட்டு இருக்கிறோம், மழை பெஞ்சா வேலை இல்லாமல் போயிடுது. அப்ப எதை நம்புறது? மழை காலத்துல நமக்கு ஏதாவது கொடுப்பாங்களா யாராவது? அவங்களுக்கே கொடுத்தா போதுன்னு இருக்குது. அப்ப நான் எதை நம்புறது? தேவனுடைய அழைப்பை நம்புறேன். அது அழைப்பை நம்பும் போது, அது மழை காலமோ, அது வெயில் காலமோ, அது என்ன மாதிரி சூழ்நிலையோ, காத்தடிக்குதோ, மழை பெய்யுதோ, மழை பெய்யலையோ, எது நடந்தாலும் நடக்கலனாலும் அந்த அழைப்பு என்னை பாதுகாக்க, என்னை போஷிக்க போதுமானது என்ன பண்ணுது. எத்தனை ஆமென் சொல்லுது. அப்ப தேவனுடைய அழைப்புல நான் இருந்துட்டேன்னா சகலம் நன்மைக்கு எதனா பண்ணும். சொல்லுங்க, தேவன் என்ன அழைச்சிருக்கிறார். அந்த அழைப்புல நான் இருக்கும்போது அந்த அழைப்பின் தேவன் என்னை பாதுகாக்க, என்னை போஷிக்க போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். சரி, எப்படி பாதுகாக்கிறார்? என்ன மாதிரி சூழ்நிலையில பாதுகாப்பார்? யாருமே பாதுகாக்க முடியாத நேரத்திலையும் பாதுகாப்பாரா? யாருமே போஷிக்க முடியாத நேரத்தில் போஷிப்பாரா? அப்படின்னா கண்டிப்பா பாதுகாப்பார், போஷிப்பார். நீங்க நம்ம ஆபிரகாம் குறித்து பார்ப்போம் இல்லையா? ஆபிரகாமுடைய அழைப்பே என்னன்னா ஆசீர்வாதமே. அவனுக்கு அழைப்பு எப்படிப்பட்டது? அவன் ஒன்றுமில்லாமல் இருக்கிற ஒரு மனுஷனை அழைச்சு ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் வம்சங்கள்லாம் உனக்குள். அப்ப சாதாரண இருந்த ஒரு மனுஷன் ஆண்டவர் அழைத்து சொல்றாரு, எப்பா உன் வாழ்க்கை இப்படிதான் இருக்குதா? உன்னை இப்படியே இருக்குதுக்கா உன்னை அழைக்கல, உன்னை தான் பெரிய ஜாதியா என்ன பண்ண போறேன். பக்கத்துல சொல்லுங்க, உங்களை தான்
பெரிய ஜாதியா மாற்ற விரும்புகிறார். உங்க பேரை ஃபேமஸ் ஆக்க விரும்புகிறார். ஆமே. பக்கத்துல ஃபேமஸா விடுவேன். ஃபேமஸ்னா எல்லாருக்கும் தெரியும். பெருமைப்படுத்துவோன்னா சரியா தெரியாது. ஃபேமஸ்னா நமக்கு நல்லா தமிழ் தெரியாது, ஆங்கிலம் நல்லா தெரியும். அப்ப இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் பேரை பெருமைப்படுத்துறேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பா. யோசிச்சு பாருங்க, ஒண்ணுமே தெரியல, ஆனா ஆபிரகாம் இந்த ஆசீர்வாதம் வார்த்தை மட்டும் தெரியுது. இன்னைக்கு ஆண்டவரே உங்களுக்கு தெரியல அப்படின்னா கூட இந்த ஆசீர்வாதத்தை நம்ப நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு தெரிய வரும். அப்ப இங்க சொல்றாரு, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவனை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில வம்சங்கள்லாம் நம்ம இந்த வருஷத்துடைய வாக்கு தத்துவம் நமக்கு அதான். பூமியில எல்லா வம்சத்துக்கும் எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தர் மேல ஆசீர்வாதம் என்ன பண்றாரு? பக்கத்துல சொல்லுங்க, பூமியில இல்ல எல்லா குடும்பத்துக்கும் உங்களை ஆசீர்வாதமா வைத்திருக்கிறார். உங்க ஊர்ல இருக்கிற எல்லா வீடுகளுக்கும் எல்லா குடும்பத்துக்கும் நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. ஆமே. அப்ப நான் யாரு, நீங்க யாரு, இந்த தேவன் யாரு நமக்கு புரிஞ்சிருச்சுன்னா நம்ம வாழ்க்கையில என்ன எல்லா நன்மை என்ன பண்ணும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுது? அப்ப இங்க சொல்றாரு, ஆபிரகாம் அழைச்சி இந்த வாக்குத்தத்தை கொடுக்கிறார் பாருங்க. அந்த வாக்குத்தத்தை கொடுக்கும்போது அந்த அழைப்பின் நிமித்தம் அவனுக்கு தேவன் பலத்த பாதுகாப்பு என்ன பண்றாரு? முதல் பாதுகாப்பு எதை கொடுக்குறாரு தெரியுங்களா? அவன் அந்த அந்த அழைத்த தேவனை நம்பி வந்துடுறான். வந்த இடத்துல தேசம் பஞ்சத்தில் இருக்குது. தேசம் எப்படி இருக்குது? பஞ்சமாயிடுது. பஞ்சமான உடனே அந்த பஞ்சத்தின் மத்தியில் அவன் எகிப்து தேசத்துக்கு என்ன பண்றான்? புறப்பட்டு போறான். அந்த 12ஆம் அதிகாரத்தில் வாசிச்சிங்கன்னா ஆதியாகமம் 12 அப்படிதான் வருது. எகிப்து தேசத்துக்கு என்ன பண்றான்? புறப்பட்டு போறான். போறான் பாருங்க, பஞ்சத்தின் மத்தியில போறான். ஆனா அந்த தேசம் எப்படிப்பட்ட தேசமா இருக்கு தெரியுமா? ரொம்ப கடுமையான கொடுமையான தேசம். எப்படின்னா, கணவன் மனைவியா வராங்கன்னு வச்சிங்களேன், மனைவி நல்ல கொஞ்சம் அழகா, அப்ப எகிப்து தேசத்துல போற அந்த அந்த பகுதியில் எப்படி இருக்குதுன்னா, நல்ல மனைவி அழகா இருந்தாங்கன்னா கணவனை கொண்டுட்டு மனைவி எடுத்துக்குவாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. அப்ப இவன் என்ன முடிவு பண்றான்னா, நீனும் நானும் அண்ணன் தங்கச்சியாவே சொல்லிடும். கேட்டாங்கன்னா, யாரா கேட்டா என்ன சொல்லணும்? நான் அண்ணா, நீ தங்கச்சி, இப்படி சொல்லி கூட்டு போறான். அதே மாதிரி இந்த சாராள் நல்லா அழகா இருக்கிறாங்க. உடனே அந்த தேசத்து ராஜாவே என்ன பண்றான்? ஆளை வச்சு ஆளை என்ன பண்றான்? தூக்கிட்டு போயிடுறான். தூக்கிட்டு போய் அங்க அவன் மனைவி ஆக்கலாம் அப்படின்னு ஒரு திட்டத்தில் இருக்கும்போது ஆண்டவர் அவனோடு பேசுகிறார். நல்லா புரிஞ்சுக்கணும். தேவன் அந்த ஆபிரகாமையும் சாராளையும் அழைத்ததால அந்த சாராளுக்கும் ஆபிரகாமுக்கும் என்ன பிரச்சனை வந்தாலும் தேவன் பொறுப்பெடுத்து நடத்துகிறார். இன்னைக்கு உங்களை தான் சொல்றேன், தேவன் உங்களை அழைச்சிருக்கிறார் வரும்போது நீங்கள் பாதுகாப்பற்ற சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் உங்களை பாதுகாக்கிற ஒரு தேவன் உங்களோட என்ன பண்றாரு? ஆனா நீங்க அப்படியே சாதாரணமா என்ன பண்ணுவோம்? ஆனா அசாதாரணமான காரியங்கள் கர்த்தர் உங்களோட என்ன பண்ணுவாரு? அப்ப அந்த மாதிரி சூழ்நிலை வந்துருது. அந்த மாதிரி சூழ்நிலை தான் ஆண்டவர் அங்க அந்த பார்வோனோட, ஏன்னா பார்வோன் அந்த தேசத்து ராஜா, பவர்ஃபுல்லான ராஜா. அவனை எதிர்த்து யாரும் பேசவே முடியாது. ஆனா ஆண்டவர் பேச முடியும். எத்தவர் ஆமேன்னு சொல்றது? ஆமா. எப்படி பேசுறா தெரியுமா? அங்க பேசும்போது சாதாரணமா பேசல. அவங்களை விட்டுடுப்பா அப்படிலாம் கெஞ்சலாம் இல்லை. அப்பா நீ இவங்களை தொட்ட நீ செத்தன்ட்டா ஒரே வார்த்தையில. எப்படி? அப்ப யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய பாதுகாப்பு. யாருமே பாதுகாக்க முடியல. கணவன் மனைவியை பாதுகாக்க முடியல. நீங்க யோசிச்சு பாருங்க. இன்னைக்கெல்லாம் அந்த மாதிரி இருந்ததுன்னா மனைவி கழுவி ஊத்திரும். இவரெல்லாம் புருஷனா ஐயோ அப்படிங்கும் இல்லைங்களா? ஆனா அங்க அப்படி இல்லை. அவ்வளோ பயம், அவ்வளோ அச்சம், அவ்வளோ திகில், அவ்வளோ வாழ்க்கையுடைய காரியங்கள். ஆனா அவ்வளோ மோசமான காரியங்கள் தேவன் இறங்கி அந்த சாராயை பாதுகாக்கிறார். ஒரு முறை இல்லை, அதே போல இன்னொரு முறை இன்னொரு தேசத்துல போய் இருப்பான் அபிமெலேக்கு ராஜா. அவனும் அப்படித்தான். இவங்க அழகா இருக்கிறாங்கன்னு அவன் பண்ணுவான், அவங்களை திரும்ப கேட்ச் பண்றான். யோசிச்சு பாருங்க, திரும்பவும் கேட்ச் பண்றான். மோசமான அந்த நாட்கள்லாம் இருந்திருக்கு. அப்ப திரும்பவும் கேட்ச் பண்றான். திரும்ப கேட்ச் பண்ணா கூட இதே காரியத்தை அபிமெலேக்கு கூட ஆண்டவர் அங்க இடைபடுகிறார். அப்ப யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் தேவனுடைய அழைப்பை பிடித்துக்கொண்டு தேவனை பிடித்துக்கொண்டு நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா எந்த இடத்துல இருந்தாலும் தேவன் உங்களை பாதுகாக்க போதுமானவராய். என்ன சூழ்நிலையா இருக்கலாம், எவ்வளவு பெரிய ஆளா கூட இருக்கலாம், எவ்வளவு பெரிய கஷ்டமான எந்த நிலையா இருந்தா கூட அந்த நிலையில தேவன் உங்களோடு இருந்து உங்களை அதிலிருந்து விடுவிக்க போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். ஆபிரகாம் ஒரு இடத்த கூட கொஞ்சம் லேசா கூட பரிந்து பேசவே இல்லை, கொஞ்சம் கூட கெஞ்சி கூட பேசவே. ஏன்னா பேச முடியாத ஒரு சூழ்நிலை. நீங்க இன்னைக்கு குடும்பத்தை குறித்து பிள்ளைகளை குறித்து பேசவே முடியலையா? கர்த்தர் உங்களுக்காக இறங்கி காரியங்களை பேச அவர் போதுமானவராய். ஐயோ என் பிள்ளைக்கு ஒன்று செய்யலான்னு நினைக்கிறேன், ஒன்றும் முடியல,
நினைக்கிற முடியல. ஆனா தேவனை நினைச்சீங்க, தேவன் அதை செய்ய போதுமானவராய். எத்தனை பேர் ஆமென் சொல்லுது? சொல்லுங்க. தேவனை நினைச்சீங்க, தேவனை நம்புங்க. ஆமென். அதுதான் அந்த நினைவு என்பது, தேவனுடைய நினைவு நம்மளை குறித்தே இருக்கும். யாரை குறித்தே இருக்கும்? என்ன குறித்தே இருக்கும், உங்களை குறித்து. ஏன்னா அவர் அழைச்சிருக்கிறார். அப்ப யோசிச்சு பாருங்க, இவங்க மறந்து போயிட்டாங்க. அந்த இடத்துல பொய் சொல்லிட்டு போறாங்க இல்லைங்களா? பொய் சொல்லிட்டு போறாங்க. தேவன் அவங்கள்ட்ட ஏன்டா பொய் சொல்லலாம் கேட்கல. யார்கிட்ட பேசணும் அங்க பேசுறாரு. அங்க பேசும்போது இங்க திருந்துறாரு ஆபிரகாம். தெரியுமா? ஆபிரகாம் அப்படிதான் ஆண்டவர் திருத்துவார். இன்னைக்கு உங்கள்ட்டையும் அப்படிதான் ஆண்டவர் திருத்த விரும்புகிறார். நீங்க பேசும்போது முடிவு பண்ணிக்கணும். ஆண்டவர் அழைச்சிருக்கிறாரா? அதை நான் நம்புறேன். அந்த ஆண்டவரை நான் சேவிக்க போறேன். ஆண்டவரை நம்ப போறேன். ஆண்டவருக்காக வாழ போறேன். நான் ஒரு தீர்மானம் பண்றேன். அவரு தீர்மானம் பண்ணிட்டாரா என்ன வாழ வைக்கணும்னு? யார் தீர்மானம் பண்ணிருக்கிறா? அப்ப யோசிச்சு பாருங்க. அவரு தீர்மானமும் என் தீர்மானம் வந்துருது. ஆண்டவரே நானும் உங்களுக்காக வாழ்றேன். அவர் சொல்றாரு நான் உன்னை வாழ வைக்கிறேன். அப்ப 2 பேரும் ஒரு தீர்மானத்தை எடுக்கிறோம். எப்படி இருக்கும் வாழ்க்கை? யோசிச்சு பாருங்க. பாதுகாப்பா இருக்கும், சுகமா இருக்கும், ஆரோக்கியமா இருக்கும், நல்வாழ்வா இருக்கும். ஏன்னா அவர் என்ன அழைச்சிருக்கிறாருப்பா. அதனால அந்த அழைப்புக்குள்ளார நான் என்ன பண்றேன்? அப்ப இன்னைக்கு நீங்களும் அந்த அழைப்பை நம்புறோமா? அந்த அழைப்பு என்னை பாதுகாக்கும். அங்க சாராயை பாதுகாத்துச்சு, ஆபிரகாம பாதுகாத்துச்சு. இன்னைக்கு உங்களையும் என்னையும் என்ன சூழ்நிலையா இருந்தாலும் பாதுகாப்பு கூடிய என்ன பண்ணும்? எதை ஆமென் சொல்லுது. அப்போ ஒவ்வொரு முறையும் நீங்க சொல்லணும், இந்த தேவன் எனக்கு நல்லவரா இருக்கிறார். அவருடைய அழைப்பை நான் நம்புறேன். அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு நான் வாழ ஆரம்பிக்கிறேன். அழைத்த தேவன் என்னை பாதுகாக்க, மோசமான சூழ்நிலையா இருந்தா கூட நம்மளை பாதுகாக்க ஒரு தேவன் இருக்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம். உங்க குடும்பத்துல என்ன பிரச்சனையா இருந்தாலும் உங்களை பாதுகாக்க நல்ல தேவனாய் என் தேவன் இருக்கிறார். ஆமென் சொல்லலாமா? அப்ப என்னை பாதுகாக்கிற தேவன் அவர் என்ன பண்றார்? இருக்கிறார். இன்னும் சொல்ல போனா மோசேயை குறித்து நமக்கு தெரியும். மோசே ஒரு அற்புதமான தேவ மனுஷன் பாருங்க. ஆனா அந்த மனுஷன் சாதாரணமா ஒரு அதாவது கிட்டத்தட்ட 40 வருஷம் அவன் அந்த ராஜா வீட்டில் இருப்பான். 40 வருஷம் வனாந்தரத்தில் இருப்பான். திரும்ப 80 வயசு கழிச்சு திரும்ப ஆண்டவர் அவனை அழைப்பு கொடுக்குறார். முச்செடி நடுவில் நின்று அவனை தோன்றி கூப்பிட்றாரு. கூப்பிட்டு என்ன சொல்ல தெரியுங்களா? என் ஜனங்களுடைய கூக்குரலை நான் கேட்டேன். அவங்கள போய் என்ன பண்ண, நீ விடுவிச்சு கொண்டு வரும், பாலும் தேனும் ஓடுகிற நிலைமை விசாலம் தேசத்தை கொண்டு வந்து சேர்க்கணும்னு சொல்லி அவர் பெரிய அசைன்மெண்ட்டை, ஒரு நோக்கத்தையும் திட்டத்தையும் மோசேகிட்ட கொடுக்குறாரு ஆண்டவர். நீங்க யோசிச்சு பாருங்க. அந்த திட்டத்துக்கும் நோக்கத்துக்கும் நான் லாய்க்கு இல்லைன்னு அவன் சொல்றான். இன்னைக்கு நம்மகிட்ட உங்கள்கிட்ட ஒரு சில பொறுப்புகளை கொடுத்து என்ன பண்ணுவான்? இது என்ன பண்ணாதீங்க. இந்த சிஸ்டர் பாருங்க, இந்த யூடியூப்ல வீடியோ எல்லாம் போடுறோம் இல்லையா? அவங்களே எடிட் பண்ணி போடுறாங்க. யாராவது சவாலா எடுத்து கொடுங்க, நானும் ஒரு தடவை எடிட் பண்ணி பார்க்குறேன்னு சொல்கிறோமா? சொல்லவே மாட்டேன். ஏன் தெரியுமா? போடுறது மட்டும் சூப்பராக இருக்குது சிஸ்டர்னு சொல்லுவான். எப்படி சொல்லுவான்? சூப்பராக இருக்குது சிஸ்டர், நல்லா இருக்குது, லைக்கு போடுவான், எல்லாம் போடுவான். ஆனால் ஏன்னா ஏன் நமக்கு அந்த அளவுக்கு ரிஸ்க் நம்ம என்ன பண்ணுறதில்ல. ஆனால் நீங்கள் ரிஸ்க் எடுத்து பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய ஞானம், அறிவு, ஆற்றல் என்ன பண்ணாங்க? வெளிப்பட ஆரம்பிக்கும். அப்ப யோசிச்சு பாருங்க. அங்க மோசே இல்லையா வெளியில கொண்டு வருவத திரும்ப கொண்டு வராரு. இது அப்படியே இருக்கட்டும். ஆனா வெளியில கொண்டு வந்த பிறகு ஒரு காரியத்தை கர்த்தர் செய்வாரு. அந்த ஞானத்துக்காக சொல்ல வரேன். அடிமைத்தனத்திலிருந்து ஜனங்களை கொண்டு வந்துருவாரு பாருங்க மோசே. கொண்டு வந்த பிறகு ஆண்டவர் சொல்ல ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை செய்ய சொல்லுவாரு. ஆண்டவர் ஆராதிக்கிறதுக்கு ஒரு இடத்தை ரெடி பண்ணுவாங்க. ரெடி பண்ணும்போது ஆண்டவர் பாருங்க அங்க வந்து சொல்லுவாரு, தங்கத்தெல்லாம் எடுத்து அதை உருக்கி தங்கத்தால என்ன பண்ணும்? உடன்படிக்கை பெட்டிலாம் செய்யணும் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா? அந்த தங்கம் இருக்கு, நம்ம தோடு போட்டிருக்கோம் பாருங்க. இந்த தங்கத்தை எடுத்து அதை உருக்கி தங்கமா ஆகணும்னா அது 100 டிகிரி செல்சியஸ்ல தான் அதை என்ன பண்ணுமா? ஹீட் பண்ணுமா? எவ்வளோ? நீங்க யோசிச்சு பாருங்களேன். இவங்களை அடிமைத்தனத்தில் கொண்டு வந்திருக்காங்க. இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. இவங்களுக்கு என்ன தெரியுமா தெரியும்? அந்த ஜனங்களுக்கு செங்கல் அறுப்பாங்க. என்ன பண்ணுவாங்க? செங்கல் அறுக்கிற ஆள்கிட்ட போய் தங்கத்தை உருக்க சொன்னா உருக்குமா? உருக்க தெரியாது. ஆண்டவர் சொல்றாரு, யாரார நான் அழைக்கிறேனோ அந்த அழைப்புக்குள்ளார அந்த ஆற்றலையும் திறமையும் நான் வைக்கிறேன். அப்ப யோசிச்சு பாருங்க. செங்கல் அறுத்தவனை கூப்பிட்டு சொல்றாரு. அப்படி அது மாத்திரமல்ல, நூலை வந்து இளநீல் நூலை திரிக்கணும், செய்யணும், அவனே தயாரிக்கணும் நூலை. யோசிச்சு பாருங்க. எதுவுமே செய்ய தெரியாத ஒரு மனுஷன்ட்டையும் ஒரு மனுஷிகிட்டையும் ஒரு கோத்திரத்திட்டையும் தேவன் அந்த பொறுப்பை கொடுத்து செய்ய சொல்றாரு. அந்த பொறுப்பை அவங்க செய்யறாங்க. ஏன்னா தேவன் யாரை அழைக்கிறாரோ அந்த அழைப்புக்குள்ளார அதற்குரிய ஞானத்தையும் தெளிவையும் ஆண்டவர் என்ன பண்றாரு? கொடுக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுது? அவ்வளவுதான். சில பேருக்கு சில பொறுப்புகளை கொடுக்கும்போது நீங்க அதுக்கு நான் லாய்க்கில்லைன்னு சொல்லவே கூடாது. ஏன்னா அது ஆண்டவர் உங்களை அழைக்கும் போதே அதற்கேற்ற ஞானத்தின் திறமையும் கொடுப்பாரு.
இல்லைங்களா? இப்போ ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கிறாங்க இல்லையா? பிறந்த உடனே அவர் நான் தாங்க இந்த மா மாவட்டத்துக்கு அப்படின்னு வராரு இல்லை. சாதாரண அப்படி எண்ணம் வருது, அப்படி ஒரு விருப்பம் வருது, ஒரு வாஞ்சை வருது, அதை கேட்ட படிக்கிறாரு, அது கூட செயல்பாடுக்குள்ளே போகுது. போக போக தன்னை அவர் அவர் முடிவு பண்ணுறாரு, நான் நான் எப்படி தான் இருக்க போகிறேன், நான் கலெக்டராக தான். ஆரம்பத்தில் தெரியவே தெரியாது. ஆனால் அதற்குள்ளார அவங்க போக 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 ஒரு நாள் பார்க்குறாங்க, அந்த மாவட்டத்துக்கு என்ன பண்ணாங்க கலெக்டரா. ஆமாம் தானே. நிறைய பேர் இப்போல்லாம் சாதாரணமான குடும்பத்திலேருந்து நிறைய கலெக்டர்கள் வராங்க, அதை பார்க்குறோம். அப்போ யோசிச்சு பாருங்க, அந்த ஜனங்கள் சாதாரணமாக செங்கல் அறுக்கக்கூடிய ஜனங்கள், சாதாரணமாக செங்கல் அறுக்கிற ஜனங்களுக்கு அவ்வளோ ஞானம் எங்கேருந்து வந்துச்சு, அவ்வளோ திறமை எங்கேருந்து வந்துச்சு, அவ்வளோ ஆற்றல் எங்கேருந்து வந்துச்சுன்னா, தேவன் யாரை அழைக்கிறாரோ அழைக்கும் போது அந்த ஞானம் அவங்களுக்குள்ள கொடுத்து தான் அழைக்கிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்லுது? அதெல்லாம் சொல்கிறேன். இப்போ உங்களை அழைச்சி இதை செய்யுன்னு சொல்லும்போது தெரியாதுன்னு சொல்லவே, நமக்கு நிறைய ஈஸியான வார்த்தை எது தெரியுமா? தெரியாது, புரியாது. ஃபோன் பேசுங்களேன், ஃபோன் பேசும்போது பாருங்களேன், ஹலோ ஹலோ, புரியல சொல்லு, புரியல சொல்லுன்னு சொல்ல, புரியல என்ன சொல்றேன்னே கேட்க மாட்டாங்க, புரியல எதை எடுத்தாலும் என்ன தான் வரும். அப்போ தெரியல புரியல இதே வாழ்க்கையா இருக்குது. ஆனா இன்னைக்கு முடிவு பண்ணும், கர்த்தர் என்ன அழைச்சிருக்கிறாரா, எனக்கு ஞானத்தையும் ஆற்றலையும் திறமைகள் அழைப்புக்குள்ளார வச்சிருக்கிறாரு. சாதாரண செங்கல் அறுத்தவனே அவ்வளவு வேலை செஞ்சான்னா சத்தத்தை காணுமே, கர்த்தர் இவங்களை எப்படி வச்சிருப்பாரு? உள்ள இருக்கிறவங்க தூங்குறாங்களான்னு தெரியல, கண்ணாடி போட்டு பார்த்து. இங்க ஒரு குரூப், நமக்கு எங்க குரூப் இருக்குங்க, ஜென்ஸ்லாம் இங்க போட்டோம், என்னமோ எங்களை கொண்டு இங்க வச்சுட்டாங்க. அந்த அவங்களுக்காவது எகிப்து தேசத்துல அடிமைத்திலிருந்து வெளில வந்தாங்க, எங்க இனிமேட்டு இதுக்குள்ளாதான் நாங்க இருப்போம் போடுன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஹல்லேலூயா. எங்களுக்கு எப்ப விடுதலை வரும்னு தெரியலையான்னு. ஹல்லேலூயா. அப்ப யோசிச்சு பாருங்க, நான் ஒரு கர்த்தர் ஒவ்வொருத்தையும் அழைக்கும் போது சாதாரணமா அழைக்கிற மாதிரி தான் தெரியுது, ஆனால் அசாதாரணமான காரியங்கள் செய்யும்படியா கர்த்தர் அழைக்கிறார். எத்தனை ஆமென் சொல்லுது? அப்ப இன்னைக்கு நீங்க முடிவு பண்ணும், என்ன சாதாரணமா கர்த்தர் அழைக்கல, அசாதாரணமான காரியத்தை செய்யும்படியாய். சத்தத்தை காணோம். நான் உட்காந்து நீங்க சொன்னீங்கன்னா நான் நேரம் குதிச்சிருப்பேன். நம்ம என்ன பண்றோம்? சில பேர் போய் பாருங்களேன், வீட்டுக்கு வந்திருப்பாங்க, டீ போட்டு கொடுப்போம் பாருங்க, அப்படியே வாங்கி அவங்க மாட்டி குடிச்சிட்டே இருப்பாங்க. நல்லா இருக்கு நல்லா சொல்ல முடியும், இவங்க பார்த்துட்டே இருப்பாங்க, ஆன்னு என்ன சொல்றாங்களேன்னு தெரியலன்னு. ஆனா என்ன, ஏன்னா அவங்க போட்டவங்களுக்கு தான் தெரியும், போட்டவங்களுக்கு தான் தெரியும். அம்மா சிரமப்பட்டு போட்ட இது பாரு மண்ணு மாதிரி குடிச்சிட்டு இருக்குது, சர்க்கரை இருக்குன்னு சொல்ல மாட்டேங்குது, டீ தூள் எதுவுமே சொல்லாது. ஆனா கடைசியா போகும்போது சொல்லுவோம், டீ நல்லா இருந்துச்சு. எப்ப? அந்த கதவை சாத்திட்டு போகும்போது. வீட்டு போட்டோக்கு எப்படி இருக்கும், எம்மா அந்த உட்காந்து ஒரு நல்லா இருக்குன்னு சொல்ல. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, ஏதோ நம்ம அப்படியே கேட்டுருக்கிறோம். இல்ல இல்ல, இன்னைக்கு என் வாழ்க்கைக்கு ஆதாரம், என் வாழ்வை உயர்த்தக்கூடியது, என் வாழ்வை மேன்மைப்படுத்தக்கூடியது, என் அந்த அழைப்புல என்ன பண்ணுது. அப்ப யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நீங்களும் அந்த அழைப்பை நம்புறோமா, அழைப்பின் தேவனை நம்புறோமா? அவர் சொல்றாரு, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய். அங்க சொல்லுங்க, அழைத்தவர்களை மட்டும் இல்ல, அழைக்கப்பட்டவர்களாய். பன்மையில சொல்றாரு, யாரெல்லாம் கர்த்தர் அழைச்சிருக்கிறாருன்னு தெரியுதோ அவர் எல்லாருக்கும் சகலமும் நன்மைக்கு ஏதுவா என்ன பண்ணும், நடக்கும். இது வரைக்கும் நடக்கலன்னு கர்த்தர் சொல்ற, இன்னைக்கு நடக்கும். சொல்லுங்க பாக்க, இன்னைக்கு நடக்கும். சத்தத்தை காணுமே. பக்கத்துல இருக்க தூங்கிட்டாங்களா ஒரு தட்டு தட்டி பாருங்க, தட்டுங்க. என்கிட்டலாம் அப்பயே பிடிச்சி ஆரம்ப நாட்கள்ல இருந்து நான் என்ன சொல்லுவேன், பக்கத்து வீட்டில் அடை தட்டுனானா நான் என்ன பண்ணும், தொடையாது, எப்படியாவது சத்தம் கேட்டுருணும், என்ன வீடியோ என்ன பண்ணும். ஏன்னா அது ஒரு வச்சுட்டேன், கண்டிப்பா முன்னேறியே ஆகணும், வாழ்ந்தே ஆகணும். ஏன்னா நம்ம சரீரம் இருக்கு பாருங்க, நம்ம சரீரத்தில் இருக்கிற உறுப்புகளே அதுவா முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்குது வாழுறதுக்கு. நாம நினைக்கிறோம் சாப்பிட்றதால தான் அது ஏதோ முயற்சி பண்ணு, இல்ல இல்ல, அதுக்கு நம்ம ஒத்துழைப்பு கொடுக்குறோம். நேர வேலைக்கு சாப்பிடும் போது என்ன பண்ணுது, அதுக்கு நம்ம ஒத்துழைப்பு தான் கொடுக்குற தருவேன், அதுவா என்ன பண்ணுது, செயல்பட்டு கொண்டே. சாப்பிடாம இருந்தா கூட உயிர் வந்துடலாம் தெரியுமா. அப்ப யோசிச்சு பாருங்க, அதுவே அது செயலை செஞ்சுட்டு இருக்குன்னா, ஆண்டவருடைய அழைப்பு எனக்கு இருக்குது, கண்டிப்பா நான் கர்த்தருடைய அழைப்பை கொண்டு எல்லா காரியத்தையும் என்ன பண்ணுவேன். நமக்கு டக்கு நினைப்பு வரும், கர்த்தாவே என்னை அழைச்சிருக்கிறீங்க, என் புள்ள கல்யாணம் மட்டும் நடந்துருச்சுன்னா அப்புறம் என்ன பண்ண போற, அப்புறம் பேரம் பார்த்துட்டுனா அப்புறம் நம்ம இது பாருங்களேன், நம்ம ஒரு லிஸ்ட் வச்சுட்டே இருப்போம். ஒரே தடவை சொல்லவும் உட்காந்து நினச்சிட்டு இருக்கீங்க, நான் எனக்கு ஆண்டவர் அழைச்சிருக்கிறாரு,
பரவாயில்ல, எனக்கு பாதுகாப்பு இருக்குது, எனக்கு சுகம் இருக்குது. அப்ப என் புள்ள எனக்கு புள்ளைக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் ஆண்டவரே, அப்புறம் பேர பிறந்த வரைக்கும் ஆண்டவரே, அப்புறம் அந்த வயலை ஏதாவது ஒன்று வச்சிருப்போம் பாருங்க. அப்படி இல்லவே இல்லை. அழைப்பு என்பது அப்பாற்பட்ட காரியங்களை செய்வது. என்ன பண்ண காரியம் செய்யுது? உங்க வாழ்க்கையில் அப்பாற்பட்ட, இது வரைக்கும் உங்களால செய்ய முடியலையா, அதை கத்த செய்ய போற, அதுக்காக அழைச்சிருக்கிறார். இது வரைக்கும் நான் முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், முடியலைங்க. ஆண்டவர் சொல்றாரு, முடியல, என்கிட்ட வந்துட்டல, நான் அதை செய்ய போதுமான தேவன் என்ன பண்றேன். எத்தனை ஆமென் சொல்லுது. அப்படிதான் மோசே பேசி பேசி பார்த்தார் ஆண்டவர்கிட்ட. அதன் பிறகு பேச முடியல, வந்துட்டார் வேலைக்கு. ஆண்டவரே நீங்க அழைச்சிட்டீங்க, நான் வந்துடுறேன். அப்ப அழைச்சி வந்துடுறாரு பாருங்க. அந்த அடிமைத்தனத்தை ஜனங்களை மீட்டு கொண்டு வந்திருக்கா வருகிறார். அப்போ ஒரு பார்வோன் இருக்கான் பாருங்க. பார்வோன்னா சாதாரண நாட் கிடையாது. இன்னைக்கு அமெரிக்க தேசம் உலகத்தை அச்சுறுத்துற மாதிரி பெரிய பவர்ஃபுல்லான ராஜா. அந்த நாட்கள்ல அந்த பவர்ஃபுல்லான ராஜாவை எதிர்த்து எதுவும் பேச முடியாது. ஆனால் மோசே போய் நின்று பேசுறான். என்ன பண்றான்? போய் நின்று பேசுறான். என்ன பேசுறாங்க? என் ஜனங்களை எல்லாரும் விடு, தேவன் என்ன சொல்லிருக்கிறாரு, என்ன அனுப்பிச்சிருக்கிறாரு, என் ஜனங்கள்லாம் விடுப்பா, ஜனங்கள் போய் தேவனை ஆராதிக்க போகணும் அழைப்பு கொடுக்குறாரு பாருங்க. அந்த பார்வோன் சொல்றான், எனக்கு அந்த தேவன்லாம் யாருன்னு தெரியாதுப்பா, நீ மாட்டி உன் வேலையை பாரு, இவங்க மாட்டி செங்கல் இருக்கட்டுங்கிறான். ஆண்டவர் பாருங்க தேவன் யாருன்னு காண்பிக்கிறாங்க. அல்லேலூயா. என்னைக்கு எதான் சொல்றேன், தேவனுடைய அழைப்பை நம்பி இருந்துட்டீங்கன்னா என்ன பிரச்சனைலாம் உங்களை போட்டு அமுக்குதோ அங்க தேவன் யார் என்பதை காட்ட போதுமானவராய். எத்தனை ஆமென் சொல்லுது. எந்த பிரச்சனை நம்மளை அமுக்கவே சத்தத்தை காணுமே. அல்லேலூயா. ஆனா அமுக்குறது நிறைய வேலை இருக்கும். அமுக்குறது வேலையா. ஆனா எவ்வளோ அமுக்குனாலும் கர்த்தர் வேலை செய்ய போதுமானவராய். எத்தனை ஆமென் சொல்லுது. அப்ப அவ்வளோ நெருக்கத்தையும் பிரச்சனையும் ஜனம் சந்திக்கிறாங்க. ஆனா மோசே போய் நின்று பேசுறாரு பாருங்க. பேசும்போதெல்லாம் ஒரு அற்புதம் நடக்குது, பேசும்போதெல்லாம் ஒரு காரியம் நடக்குது. அப்ப அந்த பார்வோனே திகைக்கிறான். பார்வோன் என்ன பண்றான்? திகைக்கிறான். என்ன பண்ணாலும் அவனை ஒண்ணுமே. அப்ப யோசிச்சு பாருங்க, அவ்வளோ பவர்ஃபுல்லான ராஜா, அந்த ராஜாவுக்கு முன்பாக சாதாரணமான மோசே போய் நிற்கிறாரு. அங்க நிற்கிற இடத்துல என்னென்னலாம் மோசே பேசுறாரோ அதெல்லாம் நடந்துகிட்டே என்ன பண்ணுது. அப்ப யோசிச்சு பாருங்க, மோசே பெரிய ஆளா இல்ல, சாதாரணமா என்ன மாதிரி மனுஷன் தான். ஆனா தேவன் பெரியவராய். நீங்க சாதாரணமான ஆளா இருக்கலாங்க, ஆனா கர்த்தர் உங்களுக்கு கொண்டு அசாதாரணமான காரியம் என்ன பண்ணுவாரு சொல்லுங்க. உங்களை கொண்டு அசாதாரணமான காரியங்களை செய்ய இந்த தேவன் நல்லவராய், வல்லவராய், போதுமானவராய், போதுமானதற்கும் மிகவும் அதிகமான தேவனாய் என் தேவன் இருக்கிறார். ஆமென். அப்ப மோசே பவர்ஃபுல்லான ஆள் இல்ல, மோசே அழைத்த தேவன் பவர்ஃபுல்லான ஆள், வல்லமையான தேவன். அதை சொல்றேன், நான் சர்வ வல்லமுள்ள தேவன்கிறார். சொல்லுங்க, நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நான் ஆராதிக்கிற தேவன், சர்வ வல்லமுள்ள தேவன், எனக்காக யாவையும் செய்வார், செய்து முடிப்பார். அதற்கு எதிரா எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும், எவ்வளோ பெரிய காரியமா இருந்தாலும் கர்த்தர் அதை நிறைவேற்ற போதுமானவராய் இருக்கிறார். போதுமானதற்கும் மிகவும் அதிகமான தேவனாய் என் தேவன் இருக்கிறார். எத்தனை ஆமென் சொல்லுது. அப்ப யோசிச்சு பாருங்க, மோசே பெரிய ஆளு கிடையாது, ஆபிரகாம் பெரிய கிடையாது, தேவன் அழைத்த அழைப்பு பெருசு. எத்தனை ஆமென் சொல்லுது. அப்ப இன்னைக்கு உங்களையும் என்னையும் இன்னைக்கு அழைக்கல, அன்னைக்கு என்னைக்கு அம்மா யாருன்னு தெரியாது, அப்பா யாருன்னு தெரியாது, அவர் சொல்றார் நான் தான் அப்பா. ஒரு அம்மாவை எப்போ இந்த உலகத்தில் வச்சுருக்கிறேன்ப்பா, அவங்க மூலமாக பிறக்க போகிற, ஆனால் நான் தான் உன்னை என்ன பண்ணிருக்கேன், அழைச்சிருக்கேன். எத்தனை பேர் ஆமென் சொல்லுது. இன்னைக்கு விளைவிக்கணும். அப்போ தற்செயலாக பிறக்கலை, தற்செயலாக சந்திக்கவும் இல்லை, தற்செயலாக நடக்கவும் இல்லை. அல்லேலூயா. ஆமாம் ஆமாம். நாங்கள் பாருங்கள், அந்த பக்கத்து தெருவில் தான் இருந்தோம். அந்த பக்கத்து தெருவில் இருந்து அங்கே ரெனோவேஷன் ஒர்க் வந்துச்சு. அங்கே ரெனோவேஷன் ஒர்க்குக்காக காலி பண்ணி இங்கே வந்தா, இங்கே ரெனோவேஷன் ஒர்க்கை முடிச்சு வச்சுக்கிறாங்க சிஸ்டர். அங்கே ஒர்க்கு ஆரம்பிக்கிறாங்க, இங்கே முடிச்சு ரெடியாக இருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, யோசிக்கவே முடியல. அப்போதான் நான் யோசிச்சேன் வந்து பார்க்கும்போது, ஓஹோ கர்த்தர் நமக்காக ஆயத்தப்படுத்தி என்ன பண்ணிருக்காரு, வச்சுக்கிறார். ஆனால் சிஸ்டர் கொடுத்தாதான். சிஸ்டர் சொல்லிட்டாங்க, ஓகே நாங்கள் என்ன தாராளம் என்ன பண்ணுறோம். அப்போ யோசிச்சு பாருங்க. ஏன்னா அந்த அந்த அவங்ககிட்ட வந்து பேசும்போதே அவங்களுக்குள்ளார ஒரு நம்பிக்கை, எங்களுக்கு ஒரு நம்பிக்கை. அப்போ இன்னைக்கு முடிவு பண்ணும், கர்த்தர் என்னோட ஏதோ பேசிக்கிட்டு இருக்கிற, உங்களோட பேசிக்கிட்டு என்ன பண்ணுறாரு. எதுவுமே தற்செயலா நடக்கல. நாம வேணா சாதாரணமாக செஞ்சுட்டு இருப்போம், சாதாரணமாக காரியத்தை செய்வோம், சாதாரணமாக சில வேலை செய்வோம். ஆனால் கர்த்தர் ஒரு பெரிய பிளான் என்ன பண்ணிருக்காரு.
கர்த்தருடைய பிளான்ல நம்ம இருக்கிறோம். எதுல இருக்கிறோம்? கர்த்தருடைய கர்த்தருடைய பிளான்ல நான் இருக்கிறேன். கர்த்தருடைய திட்டத்துல நான் இருக்கிறேன். கர்த்தருடைய நோக்கத்துல நான் இருக்கிறேன். நான் சாதாரணமா இருப்பேன். அசாதாரணமான காரியங்களை என் தேவன் செய்ய போதுமானவராய் இருக்கிறார். போதுமானதற்கும் மிகவும் அதிகமான தேவனாய் என் தேவன் இருக்கிறார். எத்தனை ஆமென் சொல்லுது? அப்போ மோசையோடு இருந்தாரா? ஆபிரகாமோட இருந்தாரா? இருந்தார். தானியோட இருந்தாரா? இருந்தார். எலியா தீர்க்கதரிசியை பார்க்கலாம், எலிசாவை பார்க்கலாம். ஒவ்வொருத்தரும் தேவனை அழைக்கிறார். அந்த அழைக்கும் போதே அந்த அழைப்புக்குள்ளார பவரை வச்சு அழைக்கிறார். சாதாரணம் என்ன பண்ணல. ஆமா, இன்னைக்கு ஒரு சிஎம் எனக்கு ஒரு அழைப்பு கொடுக்குறாருன்னு வச்சுங்களேன், பாஸ்டர் மைக்கேல் உங்களை சந்திக்கணும் அப்படின்னா எப்படி இருக்கும்? ஒரு ஆளுக்கு சிரிப்பே வரல. ஏன்னா உங்களை தான் சந்திக்கிறா, என்னையா சந்திக்கிறா, நீங்க உட்காந்துக்கிறீங்க. என்ன சொன்னாலும் பரவாயில்ல, உங்களை சொல்றாருன்னா நீங்க தான் சிரிக்கலாங்கிற மாதிரி இருக்கு. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஒரு திருமணம் வைக்கிறப்பா, அதுக்கு நீ தான் வரணும் அப்படின்னா எப்படி இருக்கும்? அந்த திருமணத்துக்கு நான் அழைச்சிட்டாரு. திருமணத்துக்கு போகும்போது நான் போறேன்னு வச்சுங்களேன், போகும்போது அந்த திருமணத்துக்குரிய எல்லா காரியத்தையும் யார் பொறுப்பெடுப்பா? எங்க தங்குறது? ஆமா தானே. என்ன சாப்பிடுறது? சத்தத்தை காணுமே. என்னங்க சாதாரண ஒரு திருமணத்துக்கு போனவன் எப்படி கவனிக்கிறாங்க? ஆமா தானே. அவர் எப்படி கவனிப்பாரு? எங்க ரூம் போட்டிருப்பாரு யோசிச்சு பாருங்களேன். இல்லைங்க, வாங்க மைக்கேல் சார், உங்களை தான் உங்களுக்காக பின்னாடி ஒரு கோட்ரஸ் இருக்குது, அதை உங்களுக்காக கிளீன் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லுவார் அவரு. ஆண்டவட்டம் அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். கோட்ரஸ்லையும் பக்கத்து தெருவிலையும் இப்படிதான் இல்ல. ஆண்டவர் எனக்காக அற்புதமான இடங்களை, அற்புதமான காரியங்களை ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த தமிழ்நாட்டுக்குள்ள முதலமைச்சர் பிஎம் கூப்பிட்டுறாரு, ஓவரா தான் இருக்குது. பிஎம் கூப்பிட்டுறாரு, பிரைம் மினிஸ்டர், எப்படி இருக்கும்? ஆஹா, எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. என்னங்க அம்பானி திருமணம் நடத்தினா இல்லையா? உலகத்திலிருந்து உலக பணக்காரெல்லாம் வந்தாங்க பாருங்க. அவங்கள எங்க தங்க வைக்கணும், எப்படி தங்க வைக்கணும், என்ன சாப்பாடு, அவங்களுக்கு யார் கவனிக்கிறது, எல்லாமே ஃபுல் அழகா செட்டில்மெண்ட் பண்ணி வச்சிருந்தான் பாருங்க. அப்ப அவ்வளோ இந்த உலகத்துல ஒரு இந்தியாவில் இருக்கிற ஒரு பெரிய பணக்காரன், ஒரு பிரைம் மினிஸ்டர், ஒரு சிஎம்ஏ இவ்வளோ பக்காவா பண்றாருன்னா, உங்களையும் என்னையும் அழைத்த தேவன் இன்னைக்கு இல்லைங்க. திரும்ப இன்னைக்கு இல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இல்ல. இன்னைக்கு வந்தது தற்செயலா நடந்த மாதிரி இருக்கலாம். ஆனால் வெல் பிளான் பண்ணி இன்னைக்கு இந்த இடத்துல ஆராதிக்கணும், இந்த இடத்துல நீங்க வரணும்னு கர்த்தர் ஏற்கனவே திட்டம் போட்டு வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப யோசிச்சு பாருங்க, எப்ப திட்டம் போட்டிருக்கிறாரு? அப்ப கையில தட்டும். நல்ல வேலை. நான் பிறந்த அம்மான்னு சொன்னா அப்பதான் திட்டம் போட்டவர் இல்ல. அம்மான்னே சொல்ல தெரியாது எனக்கு, ஆன்னே சொல்ல தெரியாது, ஈன்னு சொல்ல தெரியாது. அப்பவே எனக்காக திட்டம் போட்டுக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் எவ்வளவு பிளான் வச்சிருப்பார். ஆனா நாம எதை தான் நம்புறோம்? சாப்பிட்டோமா, தூங்கணுமா, சாப்பிட்டோமா, தூங்கணுமா, நாளைக்கு என்ன பண்ண போறோம்? அதான் பைபிள். நாளைக்காக கவலைப்படாத, நாளை தினம் தண்ணிடுக்காக கவலைப்படுமா. நாளைக்கு ஒரு நாள் வரப்போகுது இல்லை. இன்னைக்கு என்ன கிழமை? நல்ல வேலை. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்லையா? நாளைக்கு எனக்கு என்ன வேணும், நாளைய தினம் எனக்காக கவலைப்படுமா. பைபிள் அப்படித்தான் சொல்லுது. எப்படி சொல்லுது? நாளை தினம் திங்கக்கிழமை வரப்போகுது, நாளைக்கு திங்கக்கிழமை எனக்காக கவலைப்படுமா. மைக்கேலுக்கு என்ன செய்யறதுன்னு. சத்தத்தை காணுமே. இப்போ நீங்க கவலைப்படுவீங்க, மதியம் போய் என்ன சமைக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு யோசிப்பீங்களா, யோசிக்க மாட்டீங்களா? சத்தத்தை காணுமே. நான் நினைக்கிறீங்க சமைச்சு வச்சுட்டே வந்திருப்பீங்கன்னு. இதெல்லாம் எவ்வளவு பிளானா இருக்கிறீங்க. ஏற்கனவே என்ன பண்றோம்? சமைச்சு வச்சுட்டு தான் சமைக்க என்ன பண்றோம்? போனா சாப்பிடணும், தூங்கணும், அவ்வளோ பிளான்ல வரும். அப்ப யோசிச்சு பாருங்க, நீங்களும் நானும் தாயின் வயிற்றுல உருவாவதற்கு முன்பாகவே என்னை கர்த்தர் அழைச்சிருக்கிறார்னா எவ்வளவு பிளான் பண்ணிருப்பாரு. கொஞ்சம் அப்படி யோசிச்சு பாருங்க. அவ்வளோ பிளான் பண்ணி என்னை அழைச்சிருக்கிறாரு. நான் எந்த காரியம் செய்தாலும் அந்த அழைப்பை நம்பி, அழைப்பின் தேவனை நம்பி செய்யாம இருந்தோம்னா அதுல எந்த பலனுமே பார்க்கவே முடியாது. அப்பதான் அழைப்பு சொல்றாரு பாருங்க, நீ கைட்டு சரி எல்லா வேலையும் ஆசீர்வாதம் உனக்கு என்ன பண்றேன். அப்ப அழைப்பு என்ன? என் கையை எதை வச்சாலும் அதுல என்னதான் வரும்? ஆசீர்வாதம் தான்.
அது என்னன்னு தெரியலங்க, தொட்ட உடனே போயிடுது. கையை வைக்காத அப்படி சில சொல்றவங்க என்ன பண்றாங்க? இருக்கிறாங்க இல்லையா? ஏன்னா அவங்க எதை நம்புறாங்க? நான் கை வச்ச ஒண்ணும் நடக்காது. இல்லைங்களா? நம்ம இந்த அப்படிலாம் சில சில சலங்களை செய்வாங்க இல்லையா? இந்த வளையகாப்புலாம் நமக்கு தெரியும். நல்லா ஆம்பளை புள்ளையா பெத்தவங்கள தான் என்ன பண்ணுவாங்க அவங்க முதல்ல வந்து, "எப்பா நீ வை." ஏன்னா அதிலயே ஊறிட்டாங்க. இன்னைக்கு நாமளும் அதிலயே ஊறி ஊறி, "நான் செஞ்சா வராது, நீ செஞ்சா வரும்." இல்லங்க, அப்படி சொல்லவே இல்ல. ஏன்னா, என்ன தேவன் அழைச்சிருக்கிறார். உங்கள தேவன் என்ன பண்ணிருக்காரு? நான் என்ன செஞ்சாலும் அதில ஆசீர்வாதம் என்ன பண்ணும்? ஏன்னா, என்னை ஆசீர்வாதம் என்பது என்னை சார்ந்தது அல்ல. உங்களை சார்ந்தது அல்ல. அது தேவனை சார்ந்தது. அப்ப முடிவு பண்ணீங்க, என் அழைப்பே ஆசீர்வாதம். சொல்லுங்க, என்னுடைய அழைப்பே ஆசீர்வாதம். நான் பொறந்ததே ஆசீர்வாதம். சத்தத்தை காணுமே. ஆமா. பேரு ஏதாவது ஆண் குழந்தை பார்த்தோன்னா ஆசீர்வாதம்னு பேர் வைக்கணும். ஆசீர்வாதம் இங்க வாடான்னு. நம்ம கூப்பிடுறோம்ல, செல்ல புள்ள, தொல்ல புள்ள, பட்டு புள்ள, அப்புறம் சொல்லுவோம் பவுனு புள்ளலாம் கூப்பிடுறோம்ல. அது என்ன பவுனா? ஆனா அதெல்லாம் கூப்பிடுறோம். ஆனா ஆசீர்வாதத்தின் தேவன் நம்ம அழைக்கிறது இல்லவே. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றது? அதுதான் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள பாருங்களேன். அந்த அந்த ஆபிரகாமையும் தேவனையும் விடவே மாட்டாங்க. ஏன் தெரியுமா? அவங்களுக்கு ஒண்ணு தெரியும். சாதாரணமா இருந்தாராம் ஆபிரகாமு. அவரை ஆசீர்வதிச்சு அந்த ஆசீர்வாதத்துல நான் இருக்கிறேன். அதனால நான் ஆபிரகாமே விட மாட்டேன். இந்த தேவனையும் நான் விடவே மாட்டேன். இன்னைக்கு முடிவு பண்ணும். தேவன் என்னை அழைச்சிருக்கிறார். அந்த அழைப்பையும் விட மாட்டேன். அழைப்பின் தேவனையும் விட மாட்டேன். அதுல இருந்துட்டேன்னா பாதுகாப்பா, சுகமா, ஆரோக்கியமா, நல்வாழ்வா என்னன்னாலும் கர்த்தர் எனக்கு என்ன கொடுக்க போதுமானவராய் இருக்கார். பஞ்சமா இருக்கலாம். எனக்கு பிரச்சனை. சத்தத்தையே காணுமே. ஆமா. எலியா தீர்க்கதரிசி பஞ்சத்தின் மத்தியில் தான் இருக்கிறான். ஆனா அவனை மட்டும் ஆண்டவர் போஷிச்சுட்டே இருக்கிறார். அவன்கிட்ட என்ன பண்றாரு? எங்க இருந்தாலும் அவனுக்கு சாப்பாடு போகுது. எங்க இருந்தாலும் எப்படி போகுது? கர்த்தர் அழைச்சிட்டாரு. என்ன பண்ணிட்டாரு? எலியா தீர்க்கதரிசிய எலியா தீர்க்கதரிசிய போஷித்த தேவன் என்னையும் போஷிக்க நல்லவராய் இருக்கிறார். ஆமென். அப்ப எலியா தீர்க்கதரிசிய போஷிக்க முடியுதுன்னா என்ன போஷிக்க மாட்டாரா? போஷிப்பார். ஏன்னா எனக்கு அதை பத்தி அறிவு இல்லை, அதை பத்தி தெளிவு இல்லை, அதை பத்தி எனக்கு புரிதல் இல்லை. நான் என்ன நினைக்கிறேன்? ஐயோ பஞ்சம், ஐயோ பசி, ஐயோ பிரச்சனை, இவன் பிரச்சனை, அவன் பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, இதுல தான் வாழ்ந்து கொண்டிருக்கோமே தவிர என்னோட ஒரு கடவுள் இருக்கிறார், என்னோட ஒரு தேவன் இருக்கிறார், அந்த தேவனை நான் அழைச்சிருக்கிறார், அந்த தேவனை நம்புறேன், அந்த தேவன் என்னை வாழ வைக்க போதுமானவர் இருக்கிறார், அந்த தேவன் என்னை உயர்த்த போதுமானவர் இருக்கிறார், அந்த தேவன் எனக்கு எல்லா காரியத்தையும் செய்ய போதுமானவராய் எத்தனை பேர் ஆமென் சொல்றது? இது அதிகப்படியா பேசணும். இது என்ன பண்ணும் வீட்டில் அதிகப்படியா? சும்மா மௌனமாலாம் பேச ஏன் தெரியுமா? சண்டை பிடிக்கும்போது எப்படி பிடிக்கிறோம்? மௌனமா சண்டை பிடிக்கிறீங்களா வீட்டில்? அப்படி சண்டை பிடிக்கிறோம். கோவம் வந்தா எப்படி ஆயிடுது? யார் இருக்கிறாங்க என்ன இருக்க யோசிச்சு பாருங்க. அப்ப இன்னைக்கு முடிவு பண்ணணும். என் வாழ்க்கையில பிரச்சனை வரும்போது நான் எதிர்த்து அதை நின்று பேச வேண்டியது அவசியமாய். ஏன் தெரியுமா? மோசே பேசுறாரு. சும்மா உம்முன்னு பார்வோனுக்கு பணிஞ்சு ஒரு இடத்துல பேசவே இல்லை. ஏன் தெரியுமா? மோசேக்கு தெரியும் என்ன ஒருத்தர் அழைச்சி கொண்டு வந்திருக்கிறாரு. அதனால அவரை நம்பி நான் என்ன பண்றேன்? நிக்கிறேன். நிக்கிற இடத்துல எல்லா இடத்துலையும் கர்த்தர் அவருக்கு பாதுகாப்பு என்ன பண்ணார்? கொடுத்தார். ஆமென். அதுதான் செங்கடல் நிறைய சொல்லிட்டே போலாம். செங்கடல் நிக்குது. செங்கடல் எப்படி பிளக்குறதுன்னு யாருக்கு எப்படி தாண்ட போறோம்? தாண்ட போறோம் அப்படிதான் இல்லைங்களா? நம்ம நினைப்பில் ஒரு சில காரியங்கள் வரும்போது இதை எப்படி மேற்கொள்ள போறோம் அப்படின்லாம் யோசிப்போம். இது எப்படி சரி செய்ய போறலாம் யோசிப்போம். இல்லைங்க, கர்த்தருடைய அழைப்பு இருக்குதா? நீங்க நின்னீங்கன்னா கடல் பிளக்கும். மோசேவை கர்த்தர் அழைச்சிட்டாருங்க. உனக்கு ஜனங்களை கூட்டு வரணும், பாலும் தேனும் ஓடுற தேசத்தை கொண்டு போய் சேர்க்கணும்னு அவருக்கு ஒரு அசைன்மெண்ட் வச்சுட்டாரு ஆண்டவர். அதை கண்டிப்பா ஆண்டவர் நிறைவேற்ற போதுமானவரா இருந்தாரு. அதுக்கு மோசே அவசியமா இருந்துச்சு. யார் அவசியமா இருந்துச்சு? இன்னைக்கு உங்களுக்கும் அப்படிதான். நீங்க ரொம்ப அவசியம் அவருக்கு. சத்தத்தை காணுமே. நீங்க ரொம்ப அவசியம். ஏன்னா உங்களை வச்சுதான் திட்டத்தை வச்சு போட்டிருக்கிறாரு. ஆமா தானே? அப்ப அந்த திட்டத்துல நான் இருக்கிறேன். அதனால என்ன வச்சுதான் செய்ய போறாரு. உங்களை வச்சுதான். சத்தத்தை காணுமே. அப்ப செங்கடல் பிரச்சனையா இருக்குது. செங்கடலா இருந்தாலும் யாரா இருந்தாலும் அவருக்கு பிரச்சனையே. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க பக்கத்துல பஸ். செங்கடலா இருந்தாலும் அவருக்கு பிரச்சனை இல்லை. யோர்தானா இருந்தாலும் அவருக்கு பிரச்சனை இல்லை. ராஜாவா இருந்தாலும் அவருக்கு பிரச்சனை இல்லை. ஆமென். அப்ப யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு உங்களையும் என்னையும் அப்படிதான் பார்க்கறாரு. எப்பா உனக்கு தான் பிரச்சனை,
அது எனக்கு பிரச்சனையே. சொல்லுங்க, உனக்கு தான் பிரச்சனை. அழைத்த தேவனுக்கு அது அது பிரச்சனையே இல்ல. சொல்லுங்க, பிரச்சனையே இல்ல. பிரச்சனைக்கு பிரச்சனையே கொடுப்போம். எதுக்கு பிரச்சனை கொடுப்போம்? பிரச்சனைக்கு சில சில கிராமத்துல பார்த்தோன்னா, சில ஆள பிரச்சனையே இருப்பான். அவன் வந்தாவே பிரச்சனை தான். இல்லையா? ஆனா சில நேரம் அவனுக்கு ஒரு பிரச்சனை வந்திருப்பாருங்க. அப்ப நமக்கு எப்படி இருக்கும்? எம்மா பிரச்சனை குடுத்தான் பார்றா! இன்னைக்கு பார்த்தியா? யோசிப்போம் இல்லையா? இப்ப ஆண்டவர் சொல்றாரு உங்கள பார்த்து, "உனக்கு எம்மா பிரச்சனை குடுத்துச்சு பிரச்சனை. இன்னைக்கு அந்த பிரச்சனைக்கு பிரச்சனை" அப்படிங்கிறாரு. சொல்லுங்க, உங்க பிரச்சனைக்கெல்லாம் இன்னைக்கு பிரச்சனை. ஏன்னா, தேவனுடைய அழைப்பை நான் புரிந்து கொண்டேன். அந்த அழைப்பின் தேவனை நான் நம்புறேன். அதனால எனக்கு எதெல்லாம் பிரச்சனையா இருந்தோ, அதுக்கெல்லாம் இன்னைக்கு பிரச்சனை. சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இப்ப நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, இல்லைங்களா? இந்த பீட்டர் தம்பி வந்திருக்கிறாரு. நானும் ஒரு வாரமா வீடு பார்க்குறேன். ஒண்ணுமே கிடைக்க மாட்டேங்குது. நமக்கு இதுதான் பிரச்சனை. கர்த்தர் சொல்றாரு, அதெல்லாம் சால்வ் பண்ணிட்டேன். சத்தத்தையே காணுமே. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பலவீனமா போச்சுங்களேன். பலவீனமா போகும்போது நான் நினைக்கிறேன், ஏன் நமக்கு பலவீனம் ஆச்சு? நான் நெறைய யோசிச்சுட்டேன். ஏன் இப்படி ஆச்சு? இப்ப நான் ஹாஸ்பிட்டல் போனா அவன் கேட்கறான் பாரு, ஒரு கேள்வி கேட்டான் பாரு அந்த டாக்டர். பார்த்து கூட கேட்கல. அ நீங்க குடிப்பீங்களான்னு வேற கேட்டான். எனக்கு சொர சொரன்னு ஆயிடுச்சு. சிகரெட்டு குடிப்பீங்களா? தண்ணி குடிப்பீங்களான்னு கேட்கறான். பிபி ஏறி போச்சு. அவன்ட்ட போனா அவன் கேட்ட கேள்வி எனக்கு ஐயோ! இதுக்கு தான் ஹாஸ்பிட்டல்லாம் வரக்கூடாது போல இருக்கு. நல்லவனும் தெரிய மாட்டேங்குது, கெட்டவனையும் அவன் அப்படியே கேட்டான். சிகரெட் குடிப்பீங்களா? தண்ணி குடிப்பீங்களான்னா. எனக்கா ஆமா சிஸ்டர் வேற உட்காந்துட்டு சொல்ல என்ன வேலை செய்றேன்னு அப்படின்னா. என்ன கேட்ட கேள்வியே தப்பா கேட்டா அவன்கிட்ட போய் என்னத்த பதில் சொல்றது? அப்ப ஒரு மாரி ஆயிடுச்சு. ச்சே! அப்ப யோசிச்சேன், ஏன் இப்படி நடக்குது? ஏன் அப்படி இப்ப கூட சில நேரம் அப்படிதான் யோசிப்பேன். அப்பதான் ஆண்டவர் கத்துக் குடுத்தாரு. அப்ப கத்துக்கும்போது, ஆண்டவர்ட்ட போய் கேள்வி கேட்காத முதல்ல. கேள்விய யோப வச்சு கத்துக் குடுத்தாரு. சொன்னா இல்லையா? யோப வச்சு கத்த சொல்லிக் குடுத்தாரு. நீ கேள்வி கேட்டே வாழ்ந்துட்டன்னா, பதில பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஆண்டவரே பதில சொல்லுங்கன்னா, பதில குடுப்பாரு. இப்ப ஆண்டவர்ட்ட போய் கேட்கிறோம், ஆண்டவரே உங்களுக்காக தான் நான் ஊழியம் பண்றேன். உங்களுக்காக தான் நிக்கிறேன். உங்களுக்காக தான் ஊட கூட்டுறேன். உங்களுக்காக தான் பாய போடுறேன். இந்த கட்டில போடுறேன், சேர போடுறேன், எல்லாம் போடுறேன். ஆனா என் பிரச்சனை மாறலன்னு சொல்றாரு. நீ கேள்வியே கேட்டுருக்கிற. நீ கேட்டுக்கிட்டே இரு. பதில் என்ன பண்ணாது? யோபுக்கு வரவே இல்ல. அவன் வாய மூடிட்டு சொல்லுங்க ஆண்டவர்ன்னு ஆண்டவர் சொல்ல 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 காரியம் என்ன பண்ணுது? நடக்குது. இன்னைக்கும் கர்த்தர் அப்படிதான் நமக்கு செய்ய போதுமானவரா? அப்ப கேள்வி கேட்கறதுக்காக இல்ல, பதில பெற்றுக்கொள்ள வரேன். சொல்லுங்க, பதில பெற்றுக்கொள்ளுவேன். நான் பதில பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறேன். என் பதில் என்ன தெரியுமா? தேவன் என்ன அழைச்சிருக்கிறார். தேவன் என்ன பண்றாரு? என்ன அழைச்சிருக்கிறார். தாயின் வயிற்றுல உருவாகும் முன்னே என்ன பெயர் சொல்லி அழைச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமா, குழந்தை உருவாகுறது தான் நமக்கு தெரியும். ஆனா ஆணா பெண்ணான்னு எப்பதான் தெரியும்? இல்ல. இப்ப ஒரு சிலருக்கு அது ஒரு 3 மாசம், 5 மாசம் ஒரு கணக்கு சொல்றாங்க இல்லையா? அப்பதான் தெரியும். அதையும் இப்ப சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டான். முன்னயே சொல்லிடுவான். இப்ப அதையும் சொல்லக்கூடாது. சொன்னா உள்ள தூக்கி போட்டுருவேன்ட்டா, வாய மூடிக்கிட்டு சொல்ல மாட்டேங்கிறாங்க. இல்லைங்களா? ஆனா கர்த்தர் பாருங்க, நான் உருவாவதற்கு முன்பாக எனக்கு மைக்கேல்னு பேர் வச்சிருக்கிறாரு. உங்களுக்கு என்ன பேருன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. அ, எப்ப? நான் ஆணா பொண்ணான்னே தெரியாது. அப்பவே. அப்ப எவ்வளோ அனந்த ஞானமுள்ள தேவன், அந்த அனந்த ஞானத்துல என்ன உருவாக்கி இருக்கிறார். அந்த அனந்த ஞானத்தை எனக்கு கொடுக்க விரும்புறார். நல்லா அதுக்கு தான் படிச்சா ஏறலன்னு சொல்லவே கூடாது. தேவனுடைய ஞானத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். நான் எதை படிச்சாலும் ஏறும். கிறிஸ்டின் ஃபெய்த் பாப்பா இருக்கு பாருங்க, 2வது பாப்பா. கணக்கு யாராவது மனப்பாடம் பண்ணி பார்த்துருக்கீங்களா? என் பிள்ளைக்கு பவரு. அது அப்படியே பக்கத்த பார்த்ததுன்னா அப்படியே போட்டுரும். நான் சொல்லுவேன், புரிஞ்சு போடுறானா? உங்களுக்கு என்ன? எக்ஸாம் தானே எழுதணும். நான் எழுதிட்டு வரேன். கம்முன்னு இருங்க. யோசிச்சு பாருங்க. அவ்வளோ ஞானம். ஆனா அத சரியாய் கையாண்டோம்னு வச்சுங்களேன், அடிச்சுக்கிறதுக்கு ஆளே. அப்படிதான் சொல்ல வரேன் உங்களுக்கு. உங்களுக்கு இருக்கிற அறிவு, ஆற்றல், திறமைகள் வேற யார்ட்டயும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய அவசியமே இல்ல. யார்ட்டயும் ஒப்பிட்டு பார்க்கவும் பார்க்காதீங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் தனித்தன்மையா உருவாக்கி இருக்கிறார்.
இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருங்களே ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம், சிறு பிள்ளையா இருக்கலாம், பெரியவங்க இருக்கலாம். யாரா இருந்தாலும் கர்த்தர் உங்கள தனித்தன்மையா உருவாக்கி இருக்கிறார். என்ன போல வேற யாரும் இருக்கவே முடியாது. இருக்க வாய்ப்பே இல்லையா? இந்த உலகத்திலே நான் மட்டும் ஒரு தனி ஸ்பெஷல். அதே போல உலகத்துல நீங்க மட்டும் தனி ஸ்பெஷல். அது தெரியுமா? நம்ம வேணா சொல்லிக்கலாம், அப்பா மாரியே இருக்குது. அம்மா மாரியே இருக்குது. எப்படி சொல்ற? அப்பா மாரியே பேசுது. அம்மா மாரியே பேசுது. இல்ல அம்மா மாரி கொஞ்சம் உருவம் இருக்குது. இல்ல. ஆனா அவங்களுக்கு இருக்கிற தன்மைகள், குணங்கள்லாம் வேற. எத்தன பேருக்கு புரியுது? அப்ப யோசிச்சு பாருங்க. ஏன்னா, ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் தனித்தன்மையாய் பார்க்க விரும்புகிறார். அவ்வளவுதான். பிள்ளைகள் உங்களுக்கு இருக்குதா? 2, 3 பிள்ளைகள் இருக்குதா? அக்கா அக்காவ போல தங்கச்சிய பார்க்காதீங்க. தங்கச்சி போல அக்காவ பார்க்காதீங்க. உங்க பிள்ளைகள. ஒரு பிள்ளைகளுக்கு நல்ல பாசமாவும், ஒரு பிள்ளைகளுக்கு ரொம்ப குறைவாவும் பார்த்துறாதீங்க. ஏன்னா, கர்த்தர் நம்மள அப்படி பார்க்கவே இல்ல. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டவர்களையும் அவர் அப்படிதான் பார்க்குறாரு. முன்னாடி ரட்சிக்கப்பட்டவர் அப்படிதான் என்ன பண்றாரு? ஒவ்வொரு தனித்தன்மையா பார்க்குறாரு. எத்தன பேருக்கு புரியுதுன்னு தெரியல. ஆனா நாம் நம் பிள்ளைகள அப்படி பார்க்கறது இல்லவே! இல்ல. ஒரு புள்ள மேல பாசமா இருந்தா அதுக்கு மட்டும் நெறையா குடுத்துட்டு இருப்போம். அப்புறம் ஒண்ணு திட்டுச்சுன்னா அதுக்கு குடுக்க மாட்டோம். ஆனா அவரு அப்படி இல்லவே! எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அத யோசிக்கும்போது. அவ்ளோ தனித்தன்மையா பார்க்குறாரா? அ சொல்றாரு இல்லையா? ஆண் என்றும், பெண் என்றும் யூதன் என்றும், கிரேக்கன் என்றும் வித்தியாசம் இல்லை. ஆண் என்றும், பெண் என்றும் வித்தியாசமே. அப்ப வித்தியாசம் இல்லாம வித்தியாசமான முறையில கர்த்தர் ஒவ்வொருத்தரும் தனித்தன்மையா பார்க்குறாரு. இன்னைக்கு யுனிக்கா உங்க பிள்ளைகள நீங்க பார்க்க ஆரம்பிங்க. ஒரு பிள்ளைய ஒரு மாரியும், ஒரு பிள்ளைய ஒரு மாரியும் பார்க்காதீங்க. ஒரு பிள்ளைய உயர்த்தியும், ஒரு பிள்ளைய தாழ்வின்னு பார்க்காதீங்க. இன்னும் சொல்லப்போனா ஒவ்வொரு பிள்ளைகளையும் தனித்தன்மையா பார்க்க ஆரம்பிங்க. ஒருவேள அது படிக்கவே இல்லாத மக்கா கூட இருக்கலாம். அதற்குன்னு ஒரு யுனிக்க கர்த்தர் வச்சிருப்பாரு. நம்ம அந்த படிப்புல மட்டும் யோசிக்காதீங்க. மத்த ஒவ்வொரு காரியத்திலயும் அப்ப ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் தனித்தன்மையா பார்க்க விரும்புகிறார். அப்படிதான் பார்க்கிறார். இன்னைக்கு உங்கள அழைச்ச தேவன் அப்படிதான் உங்கள பார்க்கிறாரு. அப்ப தனித்தன்மையா நீங்க அவருக்கு வேணும். நீங்க அவர் மேல அன்பு கூறணும். நீங்க அவர நேசிக்கணும். நீங்க அவருக்காக வாழ ஆரம்பிக்கணும். வாழ ஆரம்பிச்சா எந்த இடத்துல இருந்தாலும் உங்கள வாழ வைக்க போதுமானவரா? எத்தன பேர் ஆமென் சொல்றது? சொல்லுங்க. அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அந்த அழைத்த தேவனுடைய அழைப்புக்குள்ளாரவே ஆசீர்வாதம் இருக்குது. ஆசீர்வாதத்தின் தேவன் என்னை அழைச்சிருக்கிறார். ஆபிரகாம் அழைச்சார். மோசேவ அழைச்சார். தானியேல் அழைச்சார். எலியா தீர்க்கதரிசி அழைத்தார். என்னையும் கர்த்தர் அழைத்திருக்கிறார். அந்த அழைப்புக்குள்ளார எல்லா ஆற்றலையும், திறமைகளையும், தாளந்துகளையும் கர்த்தர் வைத்து என்னை அழைத்திருக்கிறார். ஆமென்.